ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சேப்பக்கிழங்கு ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 2 to 3 விசில்ஸ் வேக விட்டு ஒரு 1/2 an hour ஆற வச்சு தோலை உரித்து சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகாய் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்குல உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்ந்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே தாளித்து நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கு மசாலாவையும் கலந்து ஒரு 2 to 3 minutes ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 10 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்.